வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல சூப்பரான காரமான எறா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது சாப்பாடு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, புலாவ் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 கிலோ எறா வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னே 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி புதினா போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கினோன்னே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 1/2 கிலோ எறா, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். எறா ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க. வெந்ததுன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். இந்த எறாவுக்கு தேவையான மசாலாலாம் என்னென்னு பார்க்கலாமா? 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் நார்மலாக நம்ம குழம்புக்கெல்லாம் போடுறோம்ல மிளகாத்தூள், அது 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. இதோ இந்த மாதிரி மிளகாத்தூள் வாடை போய் கிரேவி மாதிரி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொத்தமல்லி தூவினா சூப்பரான எறா கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.